Hi friends, welcome to vijisgardendiary. இன்னைக்கு நம்ம succulent propagations பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு எப்படி மல்டிபிள் பிளான்ட்டாக நான் உருவாக்குறேன், ப்ராப்பகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான ஒரு vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம சேனலில் மோஸ்ட்லி சக்குலண்ட், கேக்டஸ், adenium இந்த மாதிரி ரேர் ஸ்பீஷியஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நான் இந்த பிளான்ட்டில் இருக்கிற நல்ல ஹெல்த்தியான லீவ்ஸ் பாட்டம்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வேறு ஒரு இதில், அதாவது கோகோபிட் வித் பெர்லைட் ஆஸ் வெல் அஸ் ரைஸ் ஹஸ்க் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின ஒரு மிக்ஸில் ஜஸ்ட் அப்படியே நான் லே பண்ணுறேன். இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சீடம் வெரைட்டி கோஸ் பிளான்ட். இது ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி பிகினர் கூட ப்ராப்பகேட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இதோட ப்ராப்பகேஷனோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவுமே இருக்குது. லைக் எப்படி கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸ் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் இதுவுமே என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே நான் ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க, ஏன்னா எண்டில் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. யூடியூப் தரப்பில் ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. அது எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த பிளான்ட் இந்த லீஃப், மதர் லீஃப் அந்த பேபிஸ்க்கு நல்ல போஷாக் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் நீங்கள் பேபி ஓரளவுக்கு இனஃப் சைஸில் வந்தாலே நீங்கள் மதர்கிட்டேருந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ட்ரை ஆகிற வரைக்குமே விடலாம். இட்ஸ் அப் டு யூ. அண்ட் இது எப்போல்லாம் இந்த மிக்ஸ் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன். அண்ட் இது டைரக்ட் சன்லைட்டில் நான் காமிக்கலை, பார்ஷியல் சன்லைட்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் லீஃப் நான் எடுக்கும் பொழுதே டக்குன்னு வந்துடுச்சு. இதெல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம பேபி ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லீவ்ஸ் எல்லாமே ஸ்டில் அது கொஞ்சம் ஸ்டபர்னாக இருக்குது. அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் விடலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஆஃப்செட் பண்ண போகிறேன். எல்லா பேபிஸ் எல்லாத்தையும் மதர்கிட்டேருந்து, இந்த மதர் லீஃப்லேருந்து நான் செப்ரேட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேபிஸ். இந்த பேபி பார்க்கும் பொழுதே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக இது தனியாக சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாமே மதர் லீஃப்கிட்டேருந்து நான் ஆஃப்செட் பண்ணி இப்போ வேறு பாட்டில் நான் வைக்க போகிறேன். இதுவுமே கோகோபிட் மிக்ஸ் தான், கோகோபிட் வித் பெர்லெட் மிக்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இதில் நான் ஜஸ்ட்டு மிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் என்னால் அந்த பேபிஸ் எல்லாம் உள்ள குழி பறித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இயர்பட்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஸ்டிக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேபிஸ் எல்லாமே. சக்குலண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு 3 வழியாக நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். ஒன்று ஸ்டெம் மூலிமா ப்ராப்பகேட் பண்ணலாம், இன்னொன்று லீஃப் மூலிமா ப்ராப்பகேட் பண்ணலாம், அண்ட் இன்னொன்று பேபியை ஆஃப்செட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணலாம். பேபியை ஆஃப்செட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டெம்ஸ்லேயே குட்டி குட்டி பேபிஸ் அப்படி ஒட்டி ஒட்டி வளரும். அந்த மாதிரியுமே நம்ம அது தனியாக பிரிச்சுமே நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஒரு பேபிஸை மதர் பிளான்ட்டுக்கிட்டேருந்து பிரித்து ஆஃப்செட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய சக்குலன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், ப்ராப்பகேட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம், லீஃப் மூலிமா ப்ராப்பகேட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் எந்தெந்த லீஃப் ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது பிகினருக்கு ஈஸியான ஒரு வெரைட்டி தான். என்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. இது ஒரு கோஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு வெரைட்டிஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. அதை நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த லீஃப் எல்லாத்தையுமே எடுத்து மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஒரு சிங்கிள் பிளான்ட்ல இருந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்தியான லீவ்ஸ் எடுக்கிறீங்களோ எல்லா லீஃப்மே ப்ராப்பகேட் ஆகும். ஏன்னா இதோட ப்ராப்பகேஷனோட ரேட் பார்த்திங்கன்னா 100%. நான் எவ்வளோ லீஃப் எடுத்தனோ ஆல்மோஸ்ட் ஆல் லீவ்ஸ், எல்லா லீவ்ஸுமே எனக்கு அழகாக பேபிஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ப்ராப்பகேஷன் ஸ்பீடுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் இதோட ப்ராப்பகேஷனோட ரேட்டுமே ஃபுல் பர்சண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம். பிகினர்ஸ் உங்கள் கையில் இந்த பிளான்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ப்ராப்பகேட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட சீடம் வெரைட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். காப்பர் டோன்லாம் இருக்குது. காப்பர் டோனுமே லீஃப் மூலம் ப்ராப்பகேட் பண்ணலாம். பட் அதில் ப்ராப்பகேஷனோட ஸ்பீடு கொஞ்சம் லெஸ்ஸாக தான் நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். பட் சீரம் காப்பர் டோனெல்லாம் ஸ்டெம் மூலமாக ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம். சக்குலன்ஸ் பொறுத்தளவுக்கு ப்ராப்பகேஷன்ஸ் ஈஸி, பட் ஸ்டில் ஒரு சில வெரைட்டிஸ்க்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஈச்வெரியா போன்ற வகை எல்லாமே இருக்குது. அதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டெம் மூலமா அது கொஞ்சம் நல்ல ஸ்டெம் நல்லா வளர்ந்து வர்றதுனா ஹெட்டாக போர்ஷனாக வந்துச்சுன்னா ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி எல்லா ஈச்வெரியா ஸ்பீஷீஸுமே அது ஹென்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அப்படியே கிரவுண்ட் லெவலில் அது அப்படியே படிஞ்சு வளரக்கூடிய வெரைட்டி தான் அது. அண்ட் ஹென்ஸ் அண்ட் சிக்கன்ஸ்னால் அது பேபிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இந்த பாட்டமில் குட்டி குட்டி பேபிஸை அதுவே டெவலப் பண்ணிவிடும். அதான் ஹென்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேபிஸை ஆஃப்செட் பண்ணி நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். இப்போ நம்ம லீவ்ஸ் எல்லாம் வச்சாச்சு. நான் வாட்டர் விட்டுட்ருக்கேன். இந்த டைமில் நான் உடனே சன்லைட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு இது பார்ஷியல் சன்லைட்டில் தான் இருக்கும். தென் சன்லைட்டுக்கு நான் காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 ஹவராக இன்க்ரீஸ் பண்ணுவேன். 2 வீக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி தென் லேட்டராக அதுக்கு நல்ல சன்லைட் கிடைக்கிற ஏரியாவில் வைக்கும் பொழுது இதோட க்ரோத் நம்ம ரேப்பிடாக பார்க்கலாம். யூடியூப் தரத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா யூடியூப் சேனல்லையுமே இது இருக்குது. அக்ராஸ் த வேர்ல்டு இந்த அப்டேட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த சேனல் ஓனர்ஸ் தான் போஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ ரீசெண்டாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸுமே அவங்க சைட்லேருந்து போஸ்ட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். இதுக்கு நான் வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து நான் என்னோடய சேனலை போய் சர்ச் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போய் பார்க்கணும். அங்கே போய் விசிட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோஸ், இமேஜஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஏதாவது நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இங்கே என்னோடய கொஸ்டின்ஸ் நான் ரைஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்குது. டெஃபினெட்லி எனக்கு தெரியுது என்ன பண்ணணுன்னு. பட் ஆஸ் அ சப்ஸ்கிரைபர் ஒரு புதுசாக நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக் அப்லோட் பண்ணலாம். தட் இஸ் ஆப்ஷனல். பட் அந்த கொஷின்ஸ்க்கு எனக்கு இமேஜஸ் இருந்தால் இட்ஸ் ரிலேட்டபிளாக இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக என்னால் பார்த்து இஷ்யூஸ் என்னங்கிறதுக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்பில் அவங்களோட பிக்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் இது கம்யூனிட்டி. ஸோ இது பெட்டராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா சேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் நம்ம இஷ்யூஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஈவன் நீங்கள் உங்களோட கார்டன்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் வீட்டு கார்டன் எந்த அளவுக்கு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் போஸ்ட் க்ரியேட் பண்ணதுமே இங்கே எனக்கு போஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு வித் மை ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நம்ம சேனல் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாளாவது ஆயிருக்கணும். அப்போ தான் உங்களால் போஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இது நான் வச்சுருக்கிற ஒரு ரூல்ஸ் இல்லை. இது டிஃபால்ட் ரூல். ஆக்சுவலி
சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாளாக இருக்கணும் ஆர் எல்ஸ் 1 வீக்காக இருக்கணும். பட் நான் மினிமமாக ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டி டேபை வந்து நீங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதனால் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் ஓகே. பட் வாட்ஸ்அப்பில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட் நமக்கு வருங்காலத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.